இன்னைக்கு இளையராஜா அவர்களுக்கு பிறந்தநாள். என்னடா நேத்தம் பிறந்தநாள்னா மறுபடியும் இன்னைக்குங்கிற ஏதாவது ஒன்று சொல்கிறா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதி பிறந்த இளையராஜா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வாழ்த்தும் ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கணும். நான் அதில் பங்கு போட விரும்ப மாட்டேன். தன்னுடைய பிறந்தநாளை ஜூன் 2ஆம் தேதியாக மாற்றிக்கிட்டார். அப்படி யாருங்க அவர்னா திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் விமர்சனங்கள் வரணும். கலைஞர் அவர்களை தூக்கி கொண்டாடுறவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. தமிழுக்காக குடி பிடிச்சது, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது, போக்குவரத்து கழகம்ங்கிற ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கிராமத்தில் இருக்கவனா நகர்ப்பக்கம் கொண்டு வந்தது, 11ஆம் கிளாஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை கொண்டு வந்து டைட்டில் பார்க்க அறிமுகப்படுத்தி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களாம் ஐடி கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்தது, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது, எல்லாத்தையும் விட்டுருங்களேன். கலைஞர் அவர்கள் செஞ்ச சில முக்கியமான விஷயங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு நினைக்கிறேன். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட 3ஆம் பாலினத்தோர் இருக்காங்களே, அவங்கள திருநங்கை திருநம்பின்னு கௌரவமாக கூப்பிடணுங்கிறது அவருடைய சிந்தனைகள். உடலில் பிரச்சனை இருக்கவங்கள என்னென்னமோ வார்த்தைகள் சொல்லி கூப்பிட்டோம். இப்போ அப்படி யாருமே கூப்பிட முடியாது. எல்லாருமே அவங்கள மரியாதையாக மாற்றுத்திறனாளின்னு மட்டும்தான் கூப்பிட முடியும். இது அவர் கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் மேலே பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்னு இங்கே ஒரு திட்டம் இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டில், தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய மக்கள் தொகை உள்ள இடத்துல பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியும்னு ஒருத்தர் யோசிச்சது இருக்குல்ல, அதுதான் சிறந்தது நான் நினைக்கிறேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, ஒடித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பது தான் கவிதைம்பார். ஒரு கவிதைக்கே இப்படி ஒரு இலக்கணம்னா, எந்த ஒரு பொறுப்பில் இருக்கவங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கணும், அவங்க கூட நிற்கணும்.